ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜென்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃபஸ்ட் வந்து 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், 1 கை கொத்தமல்லி, புதினா, 4-5 பச்சை மிளகாவை எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தாராளமான ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த விளிம்பு கீழே இருக்குல்ல, அந்த கோடு விளிம்பு, அந்த அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட வந்து சாதா மிளகாய் தூள் இருந்தால் உங்கள் உரப்பை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிட்டு, இந்த காய்கறி எல்லாமே கேரட்டு, பீன்ஸு, காளான், முட்டைக்கோசு இது எல்லாமே ஒரு 150 அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1.25 கிலோ அரிசிக்கு சொல்கிற அளவுங்க. வீட்டில் சாப்பாடாக்கக்கூடிய அரிசியில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம். காய்கறிகளையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த காய்கறி எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துருக்கோம். 100 இஞ்சி 100 பூண்டு அந்த அளவுக்கு எடுத்து அரைச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அளவுகளில் எதுவும் உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. 10 ரூபா பாக்கெட் தயிர் இருக்கு இல்லையா, அது வந்து 1 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முட்டையை நம்ம அவி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம வந்து வீட்டில் சாப்பாடாக்குற அரிசியில் செய்கிறோன்னு வைங்களேன், ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம்னாலும் அதை ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலும் போதும். களைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க காய்கறி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம், என்னடா இதில் முட்டைக்கோஸ் சேர்க்குறாங்களேன்னு நினச்சிடாதீங்க. முட்டைக்கோஸ் வந்து எங்கள் வீட்டில் பிள்ளைய அவ்வளோ சாப்பிடாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தெரியாதுல்ல, அதுக்காக தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஃப்ளேவரில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க, சூப்பராக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைய எந்த காய்கறியில் சரியாக சாப்பிட மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காயை இது கூட சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்கிற இதெல்லையாவது நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 1க்கு 2 மடங்கு. நாங்கள் இந்த மாதிரி உலக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3.5 உலக்கு எடுத்துருந்தோம். 1.25 கிலோ அரிசி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த பவுலில் அளந்து எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஒரே பவுலில் அளந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுன்னா அதில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கும் சேர்க்குற மசாலா எல்லாம் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடாதவங்க கூட இதே மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசியையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒரே பக்கமாக போய் நின்றும். நம்ம பெருசாக அது இதுன்னு நம்ம இது பண்ண தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க காய்கறிகள் இதுகளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். எந்த காய்கறி இருக்கோ அதை வச்சே செஞ்சுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே இடையில வந்து கொஞ்சம் இதை பண்ணையில் நல்லா இடையில ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியும் சோறுமா நல்லா இந்த மாதிரி பின்னி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை சமப்படுத்திட்டு இங்கே வந்து தம் போட்டுருங்க. தம் போடுறது எப்பயும் போல தாங்க. நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான தோசை கலத்துக்கு கீழே வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கல் சூடானதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த சட்டியோட வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் இதுக்கு கூட வெங்காய ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக தாங்க இருக்கும். எப்பயும் போல் நம்ம சிக்கனை வந்து மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நல்லா அதை கழுவி எடுத்துட்டு, சிக்கன் மசாலா வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். கிரேவி எப்படி செய்கிறதுன்ற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நம்ம செஞ்சுட்டு 4 விசிலுக்கு மட்டும் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம். 1 பார்ட் சிக்கன் கிரேவி இது கூட வச்சு முடிச்சாச்சு. இது தாங்க இன்றைக்கி வந்து எங்களோட வந்து லன்ச்சு. இது கூட சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்மளோட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி இருக்குன்னா இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.
பிரியாணி வச்சு சிக்கனை வச்சு இது கூட வந்து முட்டை ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுறது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.